வெரி குட். அவங்களும் முடிச்சிடலாங்கப்பா. அங்கே பின்னாடி அவங்களும் விட்டாங்கப்பா. நீதான் மாறியும் புதுக்கோட்டை நல்ல சத்தமா எங்களுக்கு காது. என் பேர் ராஜ்குமாரி. நான் பேரலமெண்ட்லேருந்து வரேன். வெளியூரில் ஜேபி கேம் ஸ்கூல் செகண்ட் இயர் படிக்கிறேன், டிப்ளமோ. என் பேர் வித்யா. நான் ஆம்பூர்லேருந்து வரேன். ஜேபி கேம் ஸ்கூல் ஆஃப் நர்சிங். சுந்தரமூர்த்தி, மக்கள் நல சந்தையோட ஒரு நுகர்வோர். இங்கே வந்து பார்வையாளராக வந்திருக்கேன். ஆடு வளர்க்குறீங்கப்பா, அதை சொல்லுங்க. அதை சொல்லுங்க. ஆடு வளர்க்குறதுல என்ன இருக்கு சார்? ஒரு 25 ஆடு வச்சிருக்கேன். மறந்துருப்பாங்க. மலாடு வச்சிருக்கேன். ஒரு 4 மாடு வச்சிருக்கேன். அது வந்து அப்பா தான் பார்த்துக்குவாரு. வேலை இல்லாத டைம்ல மாடு ஆடு பார்த்துக்குவேன். மற்ற டைம்ல டியூட்டிக்கு போயிடுவேன். அவர் தான் மெயின்டைன் பண்ணுவார். ஆனால் இவர் சொன்ன மாதிரி இந்த நோவு வரதெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட்டு, இன்ஜெக்ஷன் அதெல்லாம் வீட்டிலே வச்சுருக்கேன். அது நான் அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன். நானே பார்த்துக்குவேன். எது என்னென்ன ப்ராப்ளம்னா அது நானே சரி செய்வேன். நம்ம எப்படி இயற்கை விவசாயம் பண்ணி அதை வந்து நம்ம வந்து நம்மளால வந்து சாதிக்க முடியுதோ, நம்ம ஆடு மாடு வளர்ப்புலேயே வந்து நேச்சுரலாக இது கொடுத்து அதை வந்து நம்ம சரி பண்ண முடியலாம். இயற்கையில் பண்ண முடியுங்க. அது நான் கோழியில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆடில் வந்து நான் பண்ணேன். நான் வந்து அது முதல்ல நமக்கு அதிகம் ரிஸ்க் எடுக்க முடியாது. இல்லை அதுதான் நான் எங்களுடைய இது என்னென்னா, நாங்கள் போயர் ப்ரீடை இங்கே டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். அது சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ரீடு. அதை வந்து இங்கே டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதனுடைய கான்செப்ட் என்னென்னா, போயர் வந்து உயர் எடை ரகம். அதனுடைய வெயிட் வந்து மினிமம் வந்து 80 to 110 வரைக்கும் வரும். இப்போ அதில் என்ன கான்செப்ட்னா, நம்ம லோக்கல் ஆடுங்க வந்து நம்ம நாட்டு ஆடுங்க குறைஞ்சபட்ச எடை 18 கிலோ, அதிகபட்சம் 25 to 30 கிலோ வரும். இதில் கிராஸ் ப்ரீட் பண்ணுறது தான் எங்களுடைய கான்செப்ட்டு. இதில் நீங்கள் நாட்டாடு வச்சுக்கிட்டு இதில் வந்து இதனுடைய கிடாங்களை மட்டும் அது இனவிருத்திக்கு யூஸ் பண்ணும்போது பிறக்கிற குட்டிங்க வந்து ஒரு 10 கிலோ வந்து கூட வரும். அது வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு லாபம். இப்போ ஆடு வளர்ப்பு வந்து யாரும் லாபம் இல்லைன்னுவாங்க. அது வந்து தொழில் முறையில் நம்ம எப்படி லாபமாக வந்து ஆடு வளர்ப்பை எடுத்துகிட்டு வரலான்னும் போது இந்த கிராஸ் ப்ரீடு பண்ணும்போது அது லாபகரமாக இருக்கும். அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு திறன் நல்லாயிருக்கும். போயர் வந்து அது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற காட்டில் இருக்கிற ஒரு இனம். அந்த ப்ரீடை வந்து இங்கே நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரீடு தான் இங்கே நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருந்தது. அது கிராஸ் ப்ரீட் பண்ணுறது. அதனால் நீங்கள் அந்த நோய் எதிர்ப்பு மட்டும் நாங்கள் அதில் ரிஸ்க் எடுக்கல, இயற்கையாக பண்ணணும் அப்படின்னுட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த இடம் வந்து சயின்ஸ் வேணும். நம்ம வந்து சார் கூட சொன்னார் பாருங்கள், ஒரு அந்த கோடு தான். நீங்கள் இயற்கையில் என்ன பண்ணனாலும் நான் என் வீட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நம்ம வீட்டிலே பார்த்துக்கலான்றது அது முட்டாள்தனம். ஒரு லைஃப் ரிஸ்க்குன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு சயின்ஸ் வேணும். அதனால் வந்து அதை வந்து நம்ம அது ஒரு சின்ன ஒரு குறிக்கோள் அப்படியே நமக்கு குறிக்கிடக்கூடாது. எது நமக்கு முக்கியமோ அதனால் அந்த லைஃப் ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன். ஆடு வளர்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லு சயின்டிஃபிக் மெத்தடில் தான் எடுத்துன்னு வந்தது. அதை நம்ம வளர்க்குறதுலேருந்து அந்த கரெக்டாக அந்த வெயிட் அச்சீவ் பண்ணுறது, டிவார்மிங் கொடுக்கறது, கரெக்டான அந்த ப்ரோட்டோக்காலில் தான் எடுத்துகிட்டு போகும். அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். கோழி வளர்ப்பு ஆனால் 0 மெயின்டெனன்ஸ் தான். கோழி வந்து கயிறு நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு எது பெனிஃபிட் வந்ததோ அதை வந்து நான் சொல்கிறேன். அந்த விஷயந்தான். இப்போ கோழி வளர்ப்பு நான் 6 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். கயிறு ப்ரீடு அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயற்கையில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எந்த தடுப்பூசியும் போடல. நான் ரொம்ப பயந்தது என்னென்னா, கோழி வளர்ப்புக்குள்ளே போகும்போது ஏன்னா நிறைய டிசீஸ் வரும். வந்துச்சுன்னா மொத்த பிளாக்கும் காலி பண்ணும். இப்போ எங்களுக்கு கோட்டுக்காவது டைம் கிடைக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் டைம் கிடைக்கும். அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணலாம். ஒரு 100 அனிமல்ஸ் இருக்குதுன்னா அதில் வந்து நமக்கு ஒரு 20 30 போச்சுன்னா கூட மீதி ஒரு 70 வந்து நம்ம ரெஸ்க்யூ பண்ண முடியும். கோழியில் அப்படி கிடையாது. வந்துச்சுன்னா ஃபுல் பேட்ச் காலி பண்ணிவிடும். அது கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் இப்போ நான் 0 மெயின்டெனன்ஸ் தான் வச்சுருக்கேன். எந்த தடுப்பூசியும் கொடுக்கறது கிடையாது. குட்டிங்களுக்கு அந்த குஞ்சுங்களுக்கு மட்டும் ஸ்டார்டர் ஃபீடு, மற்றபடி அந்த கம்பெனி ஃபீடு ஒரு 50%னா 50% நம்மளோட ஃபீடு மக்காச்சோளம் அந்த மாதிரி. அது வந்து இதில் தான் இருக்குது, இயற்கையில் தான் இருக்குது. நமக்கு அந்த மஞ்சள் தண்ணி, சீரகப்பொடி அந்த மாதிரி மூலிகைகளை கலந்து வைக்கிறது,
குடற்புழு நீக்கிறதுக்கு வெள்ளை பூசணி அரைச்சி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறேன். மாடும் வந்து அந்த மாதிரி தான் வளர்க்குறேன். மேடம் அதில் ஒட்டுண்ணி வருது, அதுக்கு என்ன பண்ணுறது? எதுக்குங்க? பசுவில் வந்து பசு ஆமாம், அதுதான் மாடு ஆரம்பிச்சு அது வேப்ப எண்ணெய் போடுறோங்க. வேப்ப எண்ணெய் மேலே போட்டு விடுறோம். இல்லைன்னா அந்த கருவாடு கரைசல் வைக்கிறது அது பண்ணுறாங்க, அது பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம உடனே நமக்கு குயிக்காக போனோம்னா இந்த மருந்து தான் மேலே வந்து வாங்கி போடணும். அது பண்ணி நம்ம கோழிக்கு நோய் வந்து போய் என்ன செய்யலாம்? அவர் யாரையும் சொல்லுங்க. கேநெல்லி கொடுத்தோம், வெத்தலை அரைச்சிட்டு தண்ணியில் கலந்து கொடுத்தோம். இப்போது துளசியும் கேநெல்லியும் கலந்து கொடுத்துக்குறோம். ஒரு அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மிக்சியில் அரைச்சிட்டோம். என்ன வியாதி கொடுத்துருக்காங்க? அது ரெக்கை வரையிடும். அப்படியே ரெக்கை அரைச்சிட்டு வந்து பார்த்தோன்னா ரெக்கை அப்படியே அரைச்சிட்டு இருக்கோம். மாதிரி ஆமாம், அதுக்கு இந்த மெடிசன் கொடுத்தோம்னா நல்லா இருக்குன்னு கொடுத்தோம். ஒரு ஆளுக்கு நல்லா இருக்கும். மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் நம்ம ப்ரிகாஷனாகவே அது ஃபுட்லே டெய்லி ஏதாவது இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ஏதாவது மூலிகைகளை கலந்து நம்ம மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் பண்ண முடியாது, கோழிக்கு பண்ணலாம். இல்லை ஆட்டுக்கும் பண்ணுறோம். இந்த விளக்கெண்ணெய் கொடுக்குறது டிவார்மிங்க்கு. இருந்தாலும் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் வந்து பண்ணல. அது வந்து நம்ம சயின்டிஃபிக் மெத்தடில் தான். நோய் வராதுங்கன்னா சித்திரை மாதம் தர்பூசணி கிடைக்குது, ஈஸியாக வாங்கி கொடுங்க. அழுகுந்து அந்த மாதிரி வேஸ்ட்டு கம்மியாகிறது வரல. நானும் நாட்டுக்கோழி வளர்க்குறேன். ஆனால் மஞ்சள் தண்ணி வாரத்துக்கு ஒரு முறையாவது கோழிக்கு போட்டு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு கொடுக்குறதே வந்து மஞ்சள் தண்ணி தான். அது கொடுத்துருங்க. அது கொடுத்தாவே வரல. இன்னொன்று ரேஷன் அரிசியில் பதப்படுத்தி வைக்கிறான் பூச்சி வைக்காதுக்கிறதுக்கு. அதை எத்துமா அப்படியே போட்டுருது. அதனால தான் அதிகமாக தாக்குது. அதை அவாய்ட் பண்ணிடணும் முழுசுமே. ஆனால் சிறுக்கீரை என்னென்ன கீரை வகையை நம்ம சாப்பிட்றோமோ காணாம் புல்லுலேருந்து மொத்தம் சாப்பிடும் கோழி. சின்ன வயசுலேருந்து பழக்கம் பண்ணிட்டான். நான் அரிசியே போட்டது கிடையாது என் கோழி. ரேஷன் அரிசி போடுகிற கோழிக்கு கம்பு கேழ்வரகு போடலாம். அது போட்டாவே கோழிக்கு நோயே வரல. என்னதான் வெயில் காலத்தில் கூட வரல. கோழி சாப்பிட்டாலே செத்து போதுன்னா மனுஷன் சாப்பிட்டா இன்னொரு விஷயம், நம்ம கீரைன்னு சொல்லியிருந்தீங்க. கீரையை வந்து தொடர்ந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டே இருந்தோம்னா அது பச்சையாக கழிஞ்சு போகும் இல்லைங்களா? அந்த மாதிரி வருது. அதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். அப்படி இருக்குதுன்னு தொடர்ந்து அதையே வந்து கொடுக்கணும். அந்த பூச்சி நம்மளுடைய அணுகுமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, பூச்சி வந்துட்டு பிறகு வைத்தியம் கிடையாது. மேடம் சொன்னாங்கல்ல, ஒரு ஷெடியூல் போட்டுட்டு எப்போ போய் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ப்ரிவென்ஷன் தான். ப்ரிவென்ஷன் கூட இல்லை, மெயின்டெனன்ஸ் தான். ப்ரிவென்ஷன் கூட கிடையாது, மெயின்டெனன்ஸ். அதுக்கு என்னென்ன வரணுமோ அந்த நன்மை செய்யும் பூச்சிகள் உருவாகிற வரைக்கும் நீங்கள் போட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். மகேந்திரனுக்கு என்ன வழிகாட்டுதுன்னா, பூச்சி வந்த பிறகு நீ போய் அடிக்கிறதுன்றத விட நீ பாடு ரொட்டீனா பூச்சி வெரைட்டியை தயார் பண்ணி அடிச்சுக்கிட்டே ஆடும் மாடும் 4 மாதத்துக்கு வர குடற்புழு நீக்கணும். முதல்ல அது செய்யணும். நீ என்னதான் புண்ணாக்கு எது கொடுத்தா கூட சரி, அந்த வெயிட் கூடவே கூடாது. ஒரு கனிவிட்டு என்ன தான் 15 மாதத்தில் பருவத்துக்கு வந்துடணும். குடற்புழு நீக்கிறதுக்கு என்ன கொடுக்கணும்? அது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் போடும். எழுதிட்டு வரவங்க இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நான் சொல்ல முடியும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு பாயிண்ட்டாக டைப் பண்ணி கொஞ்சம் அனுப்புங்க. எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணலாம். இது தேவைப்படுது. நீங்கள் வந்து சந்தோஷம். எழுதுனது அதை விட சந்தோஷம். டைப் பண்ணி அனுப்பிங்கன்னா அதை விட சந்தோஷம். இல்லை அதை தாண்டி ஐயா கூட ஒரு 2 வருஷமாக வந்து பயணிச்சுட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் மட்டும் பார்த்துட்ருக்கேன். மக்கள் நல சந்தேகம் மண்ணல மையத்தில் அந்த ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த மாதிரி போஸ்ட்டை போட்டு சோஷியல் மீடியா சைடில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இதையும் சொல்லுங்கள், உங்கள் ப்ரொஃபஷனல் சொல்லுங்கள். நான் வந்து பிஎஸ்சி டிகிரி தான் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு ஸ்டார்டிங்கில் இது இயற்கை விவசாயம் சார்ந்த ஃபார்ம் மேனேஜர் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் ஒரு எஃப்சிஓவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் பின்னால். இப்போ வந்து ஈஷாவில் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். வேலூர் மாவட்டமும் திருப்பத்தூர் மாவட்டம் பார்த்துருக்கேன். மேம் ஃபார்ம் கூட போயிருக்கோம். அவங்க கால் பண்ணிவிட்டு போய் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஃபார்ம். அவங்க சொன்ன மாதிரி களையெல்லாம் எடுக்கல, இருந்தாலும் அந்த நெல் பயிரெலாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபாலாம் வச்சுருக்கு. நிறையா பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது.
வேளாண் தான் மெயினாக பண்ணிட்டு இருக்கேன் 20 வருஷமா. இப்போ வந்து எனக்கு சரியான இடத்துல வந்து விதை கிடைக்கல. அவங்க கொடுக்குற விதை வந்து தரமாக கிடைக்கல. நிறைய ஹீல்டு வர மாட்டேங்குது கொடுக்குற விதை. ஒரு பேக் போட்டாக்கா அது வந்து கொஞ்சமாக தான் வந்து. யாராச்சும் தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு விதை தயாரிக்கிறீங்க அது மாதிரி யாருன்னா தெரிஞ்சால் எனக்கு. இங்கே பாண்டிச்சேரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பாண்டிச்சேரி கேவிக்கையில் வாங்கினேன், அப்புறம் அணைக்கட்டில் ஒரு இடத்துல வாங்கினேன். பாண்டிச்சேரி இங்கே கோட்டீஸ்வரின்னு அவங்க செய்கிறாங்களா இல்லையா தெரியல. தெரியல அவங்க இங்கே நான் நம்பர் ஒன்று கொடுக்குறேன், நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். பாண்டிச்சேரியில் ஒருத்தர் நல்லா பண்ணுறாங்க. ஏன்னா அது மஷ்ரூம்னால எனக்கு பொருளாதாரம் நல்லா இருந்துச்சு. அதில் அவரோட பெனிஃபிட் இது வந்து பியூட்டி என்னன்னா நம்ம அந்த சீட் வந்து நம்மளே டெவலப் பண்ணிக்கலாம். அந்த டெக்னாலஜி சொல்லி கொடுக்குறாரு. அது மாதிரி கேட்டேன், ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து யாரும் சொல்லி தர மாட்டேன்றாங்க. மேடம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அது இதில் தான் பார்த்தேன். எனக்கும் காளான் வளர்க்குறது அதான். இப்போ நம்ம இப்போ அரவிந்த் ஃபார்ம்ஸ்னு ஒரு மாடல் ஃபார்மில் அதில் ஒரு காளான் வளர்ப்பு ஒன்று எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நெல் எங்களுக்கு பேடி வருது இல்லை, அந்த ஸ்ட்ராஜ் நம்ம இப்படி யூஸ் பண்ணணும். நிறைய டிமாண்ட் விஷயம் மேடம். ஆமாம், அது போடுறோம், ஆனால் அது வந்து ஹீல் வர மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு போட்டோம், 100 பேக் போட்டேன் இப்போ சமீபத்தில். அது ஹீல்டே வரல, எல்லாமே வந்து அழுகி போயிடுது. அது உள்ள வந்து விதை வந்து சரியாக வந்து அடுத்தது நீங்கள் அந்த விதையை உற்பத்தி பண்ணுறது எப்படின்றத கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்க. விதை உற்பத்தி பண்ணணுன்றதுக்காக லேப் டெக்னீஷியன் படிச்சிருக்காங்க என் பாப்பா. சூப்பருங்க. அது யாருன்னா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். வந்திருக்காங்க. அவங்க தானே ஆமாங்க சார். செட் அங்கே ட்ரை பண்ணி பாருங்க நம்பர். சரி, தேங்க்ஸ் மேடம். வெரி குட். இந்த அறிமுகம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. பெனிஃபிட் இல்லையா? எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்காங்க. ரைட். சார் நீங்கள் வாங்க சார். முருகன் போலந்துலேருந்து வந்திருக்கேன். அவங்ககிட்ட 20 இயர்ஸாக வேலை செய்கிறேன். ஓ வெரி குட். அவர் பெரிய ஃபார்மர், அதை சொல்லுங்க. எனக்கு எல்லா வெளி உலகமே அவங்க கடை தான். எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட வந்து எல்லா வெளி உலகமாக எனக்கு தெரிஞ்சிருக்கேன். நானும் விவசாயம் பண்ணுறேன், ஆனால் இயற்கை பண்ணல. எத்தனை ஏக்கர் பண்ணுறீங்க சொல்லுங்கள். கம்மியாக ஒரு 2 ஏக்கரை பண்ணுறேன். அவரு ஒரு 10 ஏக்கர் கிட்ட பண்றாங்க. இன்னும் அந்த நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள அது நிறைய சொல்லுவேன் மாத்திக்கணும் அப்படின்ட்டு. இன்னும் அந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் வரல. கொஞ்சம் நம்பிக்கை வருதா முருகா? உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் இருக்கு. கையிலேயே வெண்ணெய் இருக்கு உங்களுக்கு. நாங்களாம் தேடிட்டு இருக்கோம். பண்ணைக்குட்டையா ஸ்கீம்லாம் நிறைய வருதுங்களா? பண்ணிட்டு மீன் குட்டை ஆ அது ஏன் அது பண்ணுறீங்களா? இல்லைங்க, அதான் நம்ம இடத்துல என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுவோம். அதான் உங்க இடத்துல உங்க நேச்சருக்கு என்ன பண்ண முடியும்னு பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு விவசாயத்துல, எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது. இல்லை, பண்ணைக்குட்டையை வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குறது வந்து பயனுள்ளதாக இல்லை. இப்போ ஒரு இடத்த ஒரு நிலத்துல இருக்கணும், அதை வந்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக எங்கள் மக்கள் யூஸ் பண்ணாங்க. அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீடெலாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து ஒரு ஆள் இருக்கணும். அதை பயன்படுத்துறதுக்கு ஆள் இருக்கணும். தண்ணி வந்து அந்த மீன் எடுத்துகிட்டு மறுபடியும் புது தண்ணி மாற்றணும். அந்த மாதிரிலாம் இருக்கு சொல்ல அந்த ஒரு பயனுள்ளதாகவும் இல்லை அப்படின்றது. இந்த பண்ணை குட்டை வந்து கவர்மெண்ட் கொடுக்குறது நீராதாரத்துக்காகங்க. அதில் மீன் வளர்க்கணுமான்றதை அதை நீங்கள் டிசைட் பண்ணுங்க. அது கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்க. அது கொஞ்சம் பேசிக்காக மீன் வளர்ப்பு பற்றி ஒரு நல்ல அறிவு இருந்தால் தான் அதை எடுத்துகிட்டு வர முடியும். 1700 நான் கட்டினா தமிழ்நாடு அரசே மீன் வளர்ப்புக்கு கொட்டா அமைச்சு இதுன்றாங்க. தயவுசெய்து அதில் கலந்துக்கலாம். மீன் வளர்ப்புங்க காட்படில் அவங்களே மீன் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் மண்ணுடைய தன்மை அறிஞ்சு தான் அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணுவாங்க. நாங்களே வாங்க 2 பேரும் என் பக்கத்தில் வந்து பாருங்க. வாங்க 2 பேரும் என் பக்கத்தில் பாருங்க. நீ டர்ன் பண்ணி என்ன பாரு. இருக்கு எனக்கு நான் அந்த பாதை குளிர்ச்சியாக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இயற்கையாக இருக்கும், எல்லாமே இருக்கும், அழகாக குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த கலப்பு பயிர் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து தேவைன்னா இப்போ பனி சீசனில் அழகாக நான் கொள்ளு போட்டிருக்கேன். இப்போ ஒரே ஒரு தண்ணி கூட இல்லை, தண்ணியே இல்லை. அந்த கொள்ளு அழகாக வந்தாச்சு, இந்த பனிலே வந்தாச்சு. நிலக்கடலை பிடிங்கிட்டு அப்படியே வச்சு விட்டுட்டாங்க, ஏற விட்டுட்டு அப்படியே வச்சுட்டோம். இன்னொன்றுனா எங்கள் இடத்துலையே வந்து கேழ்வரகு. எனக்கு இப்போ ஒரு இது எங்கள் அம்மாவை கேட்டேன், அம்மா அந்த மழையிலேயே கேழ்வரகு வந்துச்சு, இப்போ எல்லாமே கேழ்வரகு 2 மூணு 3 மூட்டை வரப்போகுது. தண்ணி சுத்தமாக இல்லை, மானவரையும் வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ நம்ம வந்து அதை பயன்படுத்துறதும் செயல்படுறது வந்து நம்ம கிட்ட தான் இருக்குது அப்படின்றது. பண்ணைக்குட்டியை பற்றி புரிதலுக்காக நம்ம தோட்டத்தில் முதல்ல போர் வந்து 450 அடியில் போட்டோம். ஒரு 2 வருஷம் நல்லா சந்தோஷமாக உட்காந்து 3ஆவது வருஷம் போர் ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆன பிறகு தான் எனக்கு கைட் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்கு, இதாலியாக பண்ணக்கூட்ட
தண்ணி இதில் சேமிங்கன்னு புரியலா பெரிய நாங்களாம். அப்புறம் ஒரு வருஷம் இந்த தண்ணியை வந்து மேலேருந்து ஓடி வர தண்ணி காவை நேராக போகுது பார்த்துக்கலாம். அது என்ன தனியார் நிலத்தில் பொதுக்காவை ஒன்று போகுது, தண்ணி முழுக்க அதில் நிற்க வச்சோம். இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா தேர்ட் இயர் வந்து இந்த போரை ரீசார்ஜ் ஆகிடுச்சு. நான் இதுக்கு இடையில் இந்த போர் வந்து 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த போர் போட்டேன். அதுக்குள்ளே அந்த போரே ரீசார்ஜ் ஆகிடுச்சு. 2 போர் இருக்குது சார். என்னோட பண்ணையே குட்டை தான் சார். தான் இருக்கு இல்லை, அதாவது நம்ம லாடம் கட்ட வேண்டாம், எதுவுமே பண்ண போட்டேன்னா அப்படி பட்டமாக இருக்கும், சதுரமாக இருக்கும், அப்படிலாம் கிடையாது. மழை சேர்ந்து வர மழை தண்ணி தேங்க வைக்கணும். நம்ம ஃபார்மில் என்ன பண்ணியிருக்கோன்னா முக்கோணமாக இருக்கும். அப்படி 3 பக்கமாக வரக்கூடிய தண்ணி 2 பக்கம் வரும், 3ஆவது பக்கம் அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த பக்கத்துலேருந்து வர தண்ணி எல்லாமே வந்து நம்ம தோட்டத்துலேருந்து கீழே போகாது. அதனால நூற்றி பார்டர் கட்டிட்டோம். அப்புறம் தான் அந்த வேலை போட்டோம். தண்ணி மேலேருந்து உருண்டு வர்றது நம்ம தோட்டத்தை தாண்டி வெளியே போகும். சரி, இதனால் அந்த அவருக்கு போர் ரீசார்ஜ் ஆகுமா? ஆகணும். அந்த மனோபாவை சொன்னால் நான் கட்டி வச்சு தண்ணி எடுத்துக்கணும்னு சொன்னால் அவர் போகிறோம் ரீசார்ஜ் ஆகிட்டு ஆகணும். சுற்றுவட்டாரமே ரீசார்ஜ் ஆகிருக்கு. ஆமாம், அது அதனுடைய கான்சிக்வன்ஸ் பார்க்கும்போது மண் வளமும் என்ரீச் ஆகுது, ஈரம் காத்துக்கிட்டு எல்லாம் அதோடு இன்டகிரேட்டட்ன்றது இந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே. ஆமாம், அதான் சார் ஓடுற தண்ணி நிற்க போடணும்னு சொல்லுவாங்க சார், தடுப்பணை. அப்புறம் படுக்க வைத்தல்னா குளம் வெட்டுதல், அந்த முறையே முன்னோர்கள் பயன்படுத்தி இருந்துக்கிறாங்க. அதான் நம்ம கைவிட்டோம். இப்போ கோயிலுக்கு 1 லட்சம் பேர் போகிறாங்கன்னா அதை வளைவாக கொடுக்கும்போது எவ்வளோ சென்த்து நம்ம அவங்க இதுன்றாங்க. அது மாதிரி அந்த அப்படிங்கிறத விட என்னோட ட்ராவல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கற்றுருக்கேன். அது கை அளவில் காமிக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு விஷயங்கள் பேசுகிறதுலையாகட்டும், நடந்துக்கிறதுலையாகட்டும், ஐயா வந்து என்னை அதை கரெக்டாக வழி நடத்திக்கிட்டே வருவார். தப்புன்னா தப்பு, கரெக்டுனா சூப்பர்மா. அந்த குழந்தை பேசுனா அந்த குழந்தை அந்த ஸ்லாங்குக்கு இறங்குவாருங்க ஐயா. அந்த பாப்பா பேசுனா அவள் ஸ்லாங்குக்கு இறங்குவார். நான் தப்பு பண்ணிட்டேன்னா இவ்வளோ உயரமாக இருப்பார், கரெக்டாக பண்ணுன்னா எனக்கு கரெக்டாக வாழ்க்கை சொல்லுவார். ஸோ அது மாதிரியான ஒரு நெறியாளர் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இப்போ ஜங்ஷனுக்கு அது இது வந்துச்சு இல்லைங்களா, இயற்கை உணவு ஒன்று ஒரு உறுதிமொழி ஜூஸ் பேக் பண்ணி கொடுக்க மாட்டோம். என்னுடைய பெயர் குணசுந்தரி, என்னுடைய கணவர் தான் செல்வன் செல்வன். நாங்கள் 11 வருஷமாக இந்த நிலத்தை வாங்கி பயிர் வச்சுருக்கிறோம். எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்ம நிலத்தில் வேலை செய்கிற மகேந்திரனும் இளவரசியும் தான். நாங்கள் இங்கே என்னென்ன மகேந்திரா வாங்க, இளவரசி இருக்காங்களா? இல்லை, நாங்கள் என்னென்ன செய்யணுன்றத ஒரே இந்த பசுமையான இந்த தோட்டம் என்ன நான் வந்து காசு கொடுத்துருக்கலாம், அது இல்லை. முக்கியமான உழைப்பு கொடுத்தது மகேந்திரனும் எனக்கு 2 பசங்க. என் பையனுக்கு அவ்வளோ இந்த ஆர்கானிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததாலும் அவன் வரமாட்டான். ஆனால் இப்போ வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து கருப்பு கவுனி சாப்பிடு, அது நல்லது, வெயிட் ரெடியூஸ். அம்மா நீங்கள் கருப்பு கவுனி வாங்கிடுறீங்களே, அதை டெய்லி எனக்கு கஞ்சி கொடுக்கணுமான்னு இப்போ தான் ஆர்வத்தை வந்து பொண்ணு வந்து இயற்கை விவசாயத்து மேலே ரொம்ப பற்றாக இருக்கிறா. ஆனால் லாஸ்ட் வீக்லாம் சாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்போவும் இந்த பெண்களுக்கு முனைவோருக்கு முயற்சி எடுக்கணும். நான் கூட ஏன்பா உன்னால் சும்மாவே இருக்க முடியாதா அப்படின்னு கூட கடுமையாக கூட பேசியிருக்கிறேன். ஆனால் இப்போ நீங்களெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியும் எங்களுக்கு அப்படி தான் இருக்குது. அதனால் உங்களை பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தோஷம். எங்களுக்கு சொந்தங்கள் நிறைய இருக்குது இந்த தமிழ்நாடு முழுக்க, இல்லை வேர்ல்டு லெவலில் எங்களுக்கு ஆர்கானிக் சொந்தங்கள் நிறைய இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். உலக லெவலில் இப்போ ஒரு மில்லட்டுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதில் 2 நாள் அவர் பேசியிருக்கிறாரு. லண்டன் எல்லா ஊரில் இருந்தும் நம்மளுக்கு மக்கள் நல சந்தை மூலமாக நிறைய விளம்பரங்கள்லாம் கிடச்சிட்டு இருக்குது.
அது மிகப்பெரிய எவ்வளோ பணம் இருந்தாலும் அது இல்லை. எங்களுக்கு சொந்தங்கள் நிறைய இருக்கிறீங்க, நீங்கள்லாம் எங்களுக்கு உறவினர்களாக இருக்கிறீங்கன்றது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவங்க உஷா வரும்போது ரொம்ப காமாக இருந்தாங்க, ஆனால் அந்த விவசாயத்தை பற்றி பேசும்போது அப்படியே கொழுத்து எழுதிட்டாங்க. அதனால் எல்லா விவசாயிக்கிட்டையும் நிறைய திறமைகள் இருக்குது. அதை வெளிக்கொணர்ற வேலையை தான் நாங்கள் சின்னதாக ஒரு பேச்சு எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக